டேய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். என்னடா நம்ம அந்த திவாகர் வீடியோவை லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வச்சுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இனிமேல் அவனை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வந்து எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்கன்ட்டு. நம்ம முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட அதாவது பாப்புலாரிட்டிக்காண்டி ஒரு மனுஷன் எவ்வளோ எச்சத்தனமான வேலைகளை செய்ய முடியுங்கிறத இந்த திவாகரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போய் வணக்கம் மக்களே, அவருடைய டைலாக் ஒன்று பேசுகிறேன்னு சொல்லி பேசி வச்சுருக்கான். சரியா? இந்த டீட்டெயில்ஸு ப்ளஸ் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பாரத ரத்னா நம்ம திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து மோக் பண்ணுற மாதிரி அவரோட டைலாகை பேசுகிறங்கிற மாதிரி பேசி வச்சுட்டு படம் அடிமை பெண் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை. அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இப்போ மெட்ராஸ்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 2 சேனல்களில் இன்டர்வியூக்கு இவனை புக் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவை கொடுத்துட்டு மெட்ராஸுக்குள்ளே சுற்றி வேறு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். விஜய் டிவியாவது கூப்பிட்டு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் டிவியும் இவனை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா இவன் பண்ண வேலை அப்படி. ஸோ வேறு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் யாரும் இவனை கூப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. இன்டர்வியூக்கு வந்து சில புதிய சேனல்களை கூப்பிட்டு இவனுக்கு சொம்படிக்கிற மாதிரி இன்டர்வியூ எடுத்து கொஞ்சம் அவங்க ஃபேம் ஆகிக்கிறாங்க, அவங்க சேனலோட அந்த இதை கூட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெரும்பாலும் இவனை கூப்பிட்டா பேக் ஃபயர் தான் அவனுங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கால்வாசி சேனல்கள் இவனை இப்போ இன்டர்வியூக்கு கூப்பிட்றத விட்டுட்டாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு நமது எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நீங்கள் எங்கே பார்த்தீங்க, பிக் பாஸில் பார்த்தேன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நபரை சந்தித்து பேசிடுறது, பேசிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், பிக் பாஸில் உங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து தற்பெருமை பீத்தவாதி அப்படின்னு சொல்லி இவனுக்கு நான் முன்னாடி வீடியோவிலே பேர் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வந்து குடும்பமாக வர்றவங்களையும் விடுறதில்ல, வயதானவர்களையும் விடுறதில்ல, சிங்கிளாக யாராவது ஒரு வயசானவங்க வந்தாலும் அவங்களையும் விடுறதில்ல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கான். பப்ளிசிட்டிக்காண்டி போய் முட்டாய் கொடுக்குறேங்கிற பேரில் டிராஃபிக்கில் வர்றவங்கள பூரா சிக்னலில் வந்து அவங்களே முட்டி அடித்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. சென்னையோட டிராஃபிக் சிக்னல் வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்கும்னு, டஃப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிராஃபிக்கு அந்த டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு அவங்க தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து இந்த திவாகர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியும் மக்களே. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.